தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, நம்முடைய எம்எஸ்டி ஐகோர் 2.0 அப்படிங்கிற ஒரு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. திடீர்னு மேலே போகுது, ப்ரௌடிங் கீழே வருது, வேர்ல்டு சுச்சுவேஷன் சரியில்லை, யூஎஸ்ஸுக்கும் உக்ரைனுக்கும் அவங்க டீல் சரியில்லை, இப்படி நிறைய பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்கு இன்ட்ராடேக்கு பண்ணுறதுக்கும் பொசிஷனல் பண்ணுறதுக்கும் நம்ம இண்டிகேட்டர் வந்து நல்ல பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது இன்றைக்கும் நமக்கு நல்லாவே ப்ரூவ் ஆகிருக்கு, நேற்றையும் ப்ரூவ் ஆகிருக்கு, இதுக்கு முன்னாடியும் ப்ரூவ் ஆகிருக்கு. ஒரே வீடியோவை திரும்ப திரும்ப போடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்ச நாளாக வீடியோ போடாமவும் இருந்தோம். ஸோ இன்றைக்கி காலையில் நம்ம டெலகிராம் குரூப்பை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த இடத்துல மார்க்கெட் வரும்போது நான் இங்கே பை சொன்னேன், 48,500 கால் ஆப்ஷனை பை பண்ண சொன்னேன். நான் பை பண்ணிவிட்டு அதை நான் சொன்னேன், யாரையும் நம்ம பை பண்ண சொல்லக்கூடாது செபி ரெகுலேஷன் படி. அப்போ நம்ம பை பண்ணதை நான் பை பண்ணியிருக்கேன், இண்டிகேட்டர் படி இந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம குரூப்பில் சொன்னோம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்துச்சு. ஃபஸ்ட்டு டார்கெட் பாருங்கள், அக்யூரேட்டாக கொடுத்துருக்கு 48,500.95. நம்ம டார்கெட் வந்து 48,499.62. உங்களுக்கு பார் ரிப்ளை பண்ணி காட்டுறதா உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அதுக்கு அடுத்தபடி என்னாச்சு, செகண்ட் செல்லு ஆக்டிவேட், இன்னொரு பை போகிறா இருந்தாலும் போயிருக்கலாம், உங்களுக்கு பை வரைக்கும் போயிட்டு கீழே வந்துச்சு. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பை டார்கெட் கொடுத்துருச்சு, அதுக்கு அடுத்தபடியாக மார்க்கெட் நான் எடுக்கிறேன், ஆனால் மார்க்கெட் கீழே போகுது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா இனிஷியலாக 3 லாட் எடுங்க. ஃபஸ்ட்டு லாட்டை ஃபஸ்ட்டு டார்கெட்டில் புக் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற 2 டார்கெட்டைக்கு மீதி இருக்கிற 2 லாட்டையும் காஸ்ட்டு வச்சுருங்க, ஸ்டாப் லாஸை. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை, திருப்பி மேலே போயிருக்கு, அப்போ அங்கே ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். திருப்பியும் செகண்ட் செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு, அதுலேயும் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இப்போ திருப்பி இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, ஆனால் மார்க்கெட் திருப்பியும் எஸ்எலுக்கு வரலை. ஓகேவா, எஸ்எல் ஹிட் ஆகலை, மறுபடியும் மேலே போனது 3 டார்கெட் 4 டார்கெட் 5 டார்கெட்டுக்கு போயிருக்கு. அதுக்கப்புறமும் மார்க்கெட்டு எங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம ஜோனில் தான் வந்து திருப்பியும் ரிவர்ஸ் ஆகி திருப்பியும் 3 டார்கெட் கொடுத்துருக்கு. நான் எப்போதும் போல் சொல்கிற மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் செய்ய வேண்டியது செட்டிங்ஸ்க்கு போங்க. 1 மினிட்டில் வச்சாலும் சரி, 5 மினிட்ஸில் வச்சாலும் சரி, அது உங்களோட விருப்பம். ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க. நம்ம பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறதுனால நம்ம ஸ்டாப் லாஸை டைனி டூ, டார்கெட்டும் டைனி டூ வைக்கணும். ஓகேவா, இப்போ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பை டார்கெட்டு ஆக்டிவேட் ஆகி டார்கெட் கொடுத்துருச்சு, திருப்பியும் செகண்ட் செல் ஆக்டிவேட் ஆகி டார்கெட் கொடுத்துருச்சு, திருப்பியும் ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆகி டார்கெட் கொடுத்துருச்சு. இப்போ நேற்று என்னாச்சு பாருங்கள், நேற்று செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சு, டார்கெட் கொடுத்துருக்கு. முந்தா நாள் என்ன ஆயிருக்கு பாருங்கள், செல்லு ஆக்டிவேட் ஆகிருக்கு, டார்கெட் கொடுத்துருக்கு. முந்தா நாள் என்ன இருக்குது பாருங்கள், அதுக்கு முதல் நாள் ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, டார்கெட் கொடுக்கல, செகண்ட் செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு, டார்கெட் கொடுத்துருச்சு, திருப்பியும் ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, டார்கெட் கொடுத்துருக்கு. இப்படி மார்க்கெட்டோட கண்டிஷன் என்ன தான் ஃப்ளக்சுவேஷன் இருந்தாலும் நமக்கு என்ன தெரியும், எது ஸ்டாப் லாஸ்ன்னு தெரியும், எது டார்கெட்டுன்னு தெரியும், எது என்ட்ரின்னு தெரியும், எது எக்ஸிட்னு தெரியும். நான் வந்து பை பண்ணியிருக்கேன், கூட்டத்தனமாக பை பண்ணலை, என் இண்டிகேட்டர் இந்த இடத்துல பை சொல்லியிருக்கு, அதனால் பை பண்ணுறேன். நான் கூட்டத்தனமாக லாஸ் புக் பண்ணிட்டு வெளியே வரல, என் இண்டிகேட்டரில் ஸ்டாப் லாஸ்ன்னு இருக்குது, அதனால் நான் புக் பண்ணிட்டு வெளியில் வரேன். திருப்பி ரீஎன்ட்ரி நான் கூட்டத்தனமாக எடுக்கலை, இந்த ரீஎன்ட்ரியும் என்னுடைய இண்டிகேட்டர் சொல்லுது இங்கே வந்து ரீஎன்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்மளுக்கு பயம் எப்போ வராது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லி தெரிஞ்சு பண்ணோம் அப்படின்னா பயம் வராது. என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் நம்ம ஏதோ ஒரு யூகத்தை அடிப்படையில் பண்ணணும் அப்படின்னா பயம் வரும். இப்போ என்ன வச்சுருக்கேன், டிஃபால்ட் செட்டிங்ஸில் டைனி 2ல் வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பை டார்கெட்டு என்னபிள் பண்ணணும், ஏன்னா ஃபஸ்ட்டு பை தான் ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா செகண்ட் செல்லையும் கூடவே பண்ணிக்கணும், சப்போஸ் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா நம்ம ரிவர்ஸ் ட்ரெண்ட் எடுக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆகிட்டு அக்யூரேட்டாக ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு, திருப்பியும் செகண்ட் செல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, செகண்ட் டார்கெட் வரைக்கும் போயிருக்கு, திருப்பி மேலே போயிருக்கு மார்க்கெட்டு, திருப்பி இங்கே பாருங்கள் சூப்பராக பை எடுத்துகிட்டு எல்லா டார்கெட் கொடுத்துருக்கு. மறுபடியும் அதே இடத்துல வந்து மறுபடியும் எல்லா டார்கெட்டுமே கொடுத்துருக்கு. அப்போ நம்ம ஜோனில் வந்து ஏதோ ஒரு மேக்னெட்டிக் பவர் இருக்குது, நம்ம ஜோனில் வந்து ஏதோ ஒரு மேக்னெட்டிக் பவர் இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே நம்மளால் உணர முடியும். அப்போ நீங்கள் இண்டிகேட்டர் வாங்கினவங்க பயப்படாமல் அதை பேஸ் பண்ணி இன்னொரு அடிஷ்னல் ப்ரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சு அதையும் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இல்லை இந்த இடத்துல கரெக்டாக வரும்போது நம்முடைய பை ஜோனுக்கு வரும்போது பை, செல் ஜோனுக்கு வரும்போது செல், இப்படியும் பண்ணலாம். இப்படி நீங்கள் பயம் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு இண்டிகேட்டரே போதுமானது.
அது போக நம்ம MST ஐ ட்ரெண்ட் கொடுத்துருக்கோம். அதிலே நீங்கள் பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணலாம், இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ இது போல் உங்களுக்கும் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா உடனே நீங்கள் செய்ய வேண்டியது நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே நம்மளுடைய இண்டிகேட்டரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலகிராம் சேனல் ஃப்ரீ டெலகிராம் சேனல் இருக்குது, MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங்னு. அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா உடனே நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்மளுடைய கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. வாழ்த்துக்கள். நன்றி.